உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. முதலமைச்சர் விஜய் அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்தோட இயக்குனரான ஹெச் வினோத் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பேசப்பட்டுட்டு வருது. இந்த சந்திப்பிற்கான முக்கியமான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா, ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்துட்டு ஹெச் வினோத் அவர்கள்கிட்ட தன்னுடைய படத்தை பற்றின கருத்துக்களை அவர்கிட்ட கூறும் விதமாக தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கடந்த ஜூலை 23 முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி இன்னி வரைக்குமே பிளாக் பஸ்டரா ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபேன்ஸுமே அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால ரொம்பவே ஆரவாரத்தோட செலிப்ரேட் பண்ணி படத்தை பார்த்துட்டு வராங்க. படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு FDFSல ஜேசன் சஞ்சய் அவர்களும் படம் பார்த்ததா சொல்லப்படுது. அந்த ஒரு விஷயத்தினாலதான் இப்போ ஹெச் வினோத் அவர்களை ஜேசன் சஞ்சய் மீட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஆக்சுவலி வர ஜூலை 31 ஜேசன் சஞ்சயோடைய சிக்மா திரைப்படம் ரிலீஸ் ஆக வேண்டி இருந்தது. ஆனா முதலமைச்சர் விஜயோடைய ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆனதுனால அந்த திரைப்படம் செப்டம்பர் மாசத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டுச்சு. அதே போல இந்த சிக்மா திரைப்படத்துக்கான தொடர்ந்து ப்ரொமோஷன் வேலைகள் எல்லாமே முழு ஸ்விங்கில் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல ஜேசன் சஞ்சய் இன்னும் சில நாட்கள்ல அவர் கொடுத்திருக்கிற முதல் இன்டர்வியூ வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் தன்னுடைய தந்தையை பற்றியும் இந்த படத்தை பத்தி பேச போறாரு அப்படின்றத பத்தி ரசிகர்கள் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல சில நாட்களுக்கு முன்னாடி ஜேசன் சஞ்சய் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண அந்த BTS வீடியோ எல்லாமே சோஷியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோவை பார்த்த சில பேர் அப்படியே அவங்களோட அப்பா மாதிரியே இருக்கிறாருனோ, அப்படியே வாக் மேனரிசம் எல்லாமே அவங்களுடைய அப்பா விஜய் மாதிரியே இருக்கு அப்படின்னு பல பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதே போல சமீப நாட்கள்ல ஜேசன் சஞ்சய்க்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஒரு மாதிரி வீக்கனா இருந்ததா பேசப்பட்டுச்சு. ஆனா சமீபத்தில் அவர் ஒரு பிரிண்ட் மீடியா கொடுத்த ஒரு இன்டர்வியூல தன்னுடைய தந்தையை பத்தி ரொம்பவே பாசிட்டிவா பல விஷயங்கள் பேசியிருந்தது இந்த விஷயத்துல குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.